நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக தொடர்ந்து உயரும் கச்சா எண்ணெய் விலையால் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் முன்கூட்டியே புக்கிங் செய்கின்றனர். ஆனால் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் டு தாய்மானவன். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கிடைக்குமா என்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக எழுந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தான் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சத்தை போக்கவும் தொடர்ந்து கையிருப்பை வைத்துக்கொள்ள விதமாகவும் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் மத்திய பெட்ரோலியத்துறையின் தரப்பில் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அண்மையில் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையிலே பார்த்தோம் என்றால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு மாற்றாக பெருவாரியாக வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தியை சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள் பெருக்கிட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து பெறப்படக்கூடிய புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய வாயு கலவைகளை சம்பந்தப்பட்ட IOCL, HPCL மற்றும் பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த சம்பந்தப்பட்ட இந்த 3 எண்ணெய் நிறுவனங்களும் வரும் நாட்களில் குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் உற்பத்தியை மட்டும் பெருக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை கணிசமாக குறைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. இதனால் வரும் நாட்களில் டீ கடைகள் முதல் அதேபோல் ஹோட்டல்கள் வரைக்கும் பல இடங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை தான் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஹோட்டல் உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு பார்த்தோம் என்றால் 1 லட்சம் வணிக சிலிண்டர்கள் புக் செய்யப்படுகிறது என்றால் தற்போதைய நிலையில் வணிக சிலிண்டர்களுடைய புக்கிங் என்பது 1.5 லட்சமாக அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே போல் வீட்டு சிலிண்டர்களை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் ஒரு சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 21 நாட்கள் இடைவெளியிலையும் 2 சிலிண்டர்கள் வைத்திருப்பவர்கள் 30 நாட்கள் இடைவெளியிலும் தான் மீண்டும் புக்கிங் செய்வதற்கான வாய்ப்பை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. எனவே இந்த கட்டுப்பாடுகளை எண்ணெய் நிறுவனங்களும் பின்பற்றுவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வரும் நாட்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தி என்பது பெருவாக குறைந்து குறிப்பாக தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இவை ஒருபுறம் இருக்க மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக சமையல் எண்ணெயுடைய விலையும் கணிசமாக ஆங்காங்கே உயர்ந்திருப்பதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் உணவுப் பொருட்களுடைய விலையும் உயர்த்துவதற்கான கட்டாயம் ஏற்படுத்தியிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே ஹோட்டல் உரிமையாளர்களை பொறுத்தமட்டில் மீண்டும் அந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறைக்கும் தொடர்ந்து கடிதம் எழுத தயாராக இருப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த LPG மார்க்கெட் என்பது இருந்து வருகிறது. தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அந்த சிலிண்டரை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் தரப்பில் தற்போதைய நிலையில் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை எனவும் வரும் நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக மட்டுமே இது போன்ற பல்வேறு மாறுதல்களை செய்து வருவதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர்.